சுத்தமான பாலோட அட்ரஸ் என்னன்னா கண்ட்ரி டிலைட். அத நான் சொல்லணும். சரி சொல்லி இது ஆப்ல தான் ஆர்டர் பண்ணணும். இப்போ மகாராஜா கடன் கொடுக்கணும் பார்க்க வந்துக்கிறோம். காலை இருக்கு இறக்குடா. வெல்கம் மிஸ்டர் அறிவே. டேய் கண்ணா, இவன் என் சொந்தக்கார பையன், என் கிளாஸ்மேட்டு, பேர் ராஜு. ரொம்ப நல்லவன். நான் ஒன்று அவங்க அப்பா பாஸ்போர்ட்லேருந்து நாட்டுக்கு வந்துட்டான். 2 கண்ட்ரிலுமே இவனை கண்டுபிடிக்க முடியல. பார்த்துக்கேன். அப்படியா? எப்படி? எப்படின்னா இவங்க அப்பா இவனும் ட்வின்ஸு. ஆமா, எங்க அப்பா நானுமே ட்வின்ஸ் தான். நாங்கள் எல்லாருமே ஒரே மாதிரி தான் இருப்போம். அப்புறம் ராஜு, இவன் யார் தெரியுமா? நம்ம சின்னமுறை சொந்தக்கார பையன். நானு வேலை கடமை சொன்னான் பார்த்தியா? அவன் இவனுக்கு தான் கடன் வாங்கி கொடுக்கணுமா இப்போ? ஆமாண்டா, இல்லைன்னா விட மாட்டான். தர்மா தான் இந்த ஏரியாலே பெரிய மண்டை. ஸ்மக்லிங்கு, இல்லீகல் கேம்பிளிங், மீட்டர் வட்டின்னு எல்லா நம்பர் 2 பிஸ்னஸ்லையும் தர்மாக்கு கை இருக்கு. அவர்கிட்ட தான் இப்போ நம்ம கடன் வாங்க போகிறோம். மாதம் 10 வட்டி. பாஸ்போர்ட்டை வாங்கி வச்சு தான் கடன் தருவார். 10 வட்டியா? நம்ம ஊர்லேருந்து வந்த முக்கால்வாசி பேர் தர்மா கிட்ட தான் கடன் வாங்குவானுங்க. ஏய், இவர் தான் சைனீஸ் முனி, கும்பிட்டுக்கோ. ஐயா பாடி கார்டு முனீஸ்வரா, இவனுக்கு இந்த பாடி எப்படியாவது நீங்க தான் கடன் வாங்கிட்டு அசலுக்கு மேலே வட்டி கட்டியாச்சு, இதுக்கு மேலே பணம் கொடுக்க முடியாதுன்னு கூட்டத்தை சேர்த்து புரட்சி பேசிகிட்டு இருந்தான். தர்மா அவன் இடத்துக்கு போய் அவனை இழுத்துட்டு வந்து எல்லாரும் பார்க்குற மாதிரி அவனை கெஞ்ச விட்டு கதற விட்டு அவன் விரலை வெட்டினார். அந்த விரலை அவன் கையாலே கம்பெனியில் கொடுக்க வச்சு இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணி அந்த பணத்தை வட்டியாக எடுத்துக்கிட்டாரு. அவ்வளோ மோசமான ஆளு தர்மா. ஏய், என்னடா சும்மா தர்மன் புளி மிட்டாய் கொடுத்துனுக்குற? அவனை விட பெரிய பெரிய தர்மாலாம் நான் முட்டி போட வச்சுக்கிறேன். தைலண்டாவா அவன் பயவிட போகிறான். புதுசு வேற, விரல் வெட்டுவான், கரும்பு வெட்டுவான். என்ன வட்டி கட்ட லேட் ஆயிருக்கும், அதான் எரிச்சு அனுப்பிச்சு விடுறாங்க. 2 நாள்லாம் 2 செகண்ட், 3 நாள்லாம் 3 செகண்ட், நாளைக்கு ஏற்ற மாதிரி செகண்ட் கணக்கு. இவன் எத்தனை நாள் கட்டல? இவன் கடனே வாங்கல, வாங்கினா ஓட்டா. இவன் வாங்கி கொடுத்தான். வாங்கி கொடுத்தோம்னா வீட்டுக்கு ஒரே புள்ள எரிச்சானுங்கன்னா உடம்புல கருப்பாயிடும்பா.